சரி அப்ப ஓகே என்ன மாதிரி சொல்லுங்க அப்ப சரியா ரெண்டு வீடு கட்டுறது கல்லு வச்சுனாம அப்ப அதனால வெளியே சொல்லி வேலை இல்லை மந்தமா இருக்குது. தாங்குறேன் நான் உண்டா ரெண்டா நான் தாங்குறதுக்கு தாங்குவேன் நான். எனக்கு ஒரு மாடு ஒரு பசு மாடும் கண்டு வாங்கி தந்தாலும் மற்ற மதத்தையும் இழிவுபடுத்துறதும் இல்ல. ஆனா எங்கட மதம் வந்து மங்கி போறதுக்கு கூட போறதும் இல்ல. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எல்லாருமே நம்புறேன். இன்னைக்கு நாம அப்படியே எங்க போய் கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஒரு அம்மா வந்து என்னுடைய வாழ்வாதார உதவிக்காக வேண்டி ஒரு மாடர்ன் நிலம் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதோட நிறைய கடன் தொழில் அப்படின்ட்டு கடனை கட்டுங்க அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கு நாங்கள் முதல் கட்டமாக வந்து வாழ்வாதார உதவிக்காக வேண்டி ஒரு பசு மாடு அதோட கண்டுகள் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்க போகிறோம். அதோட வந்து கண்ணாடி ஓட்டுருக்கேன். கண் வந்து கொஞ்சம் முடியல, கக்கட்டி ஆகிட்டு. அப்போ கண் வந்து சரியாக பூசி கொண்டிருக்குது வானம் ஓடும் அதெல்லாம் போட்டிருக்கேன். சொன்னா பெரிய ஸ்டைலுக்கு பெரிய ஆள் மாதிரிலாம் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில வேலைகள்ல யாராவது கதைக்க வரலாம் அப்படின்ற அப்படியாவது சொல்லிக் கொள்றேன். வலது கண் கக்கடி ஆகிட்டுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்த போய்கொண்டிருக்கோம். மாடு எல்லாம் வந்து விசாரிச்சாச்சு. அங்கே போய்த்து இப்போ அந்த இடத்த மட்டுமே இல்லை, இன்னும் ஒரு இடத்த வந்து மாடு இருக்குது. ரெண்டு இடத்த இருக்குது. ரெண்டு இடத்துல இப்போ நேரடியாக போய்த்து பார்க்கணும் மாடுகள் எல்லாம் ஓகேவா எவ்வளோ விலைன்றதை எல்லாம் வந்து ஃபோன் மூலமாக தான் கதைச்சினாங்க. அப்போ நம்மளோட இந்த பக்கம் தான், கிராமத்து பக்கம் தான். அப்போ மாடுகள்னா சொல்ல தேவையில்லை, நமக்கு எல்லாமே வந்து தெரியும். நம்மளும் வந்து மாடுகளோட வந்து அடிபட்டு தெரிஞ்ச ஆக்கள். அப்போ அதனால் நம்ம வந்து நேரடியாக போகிறோம். இப்போ நம்மளும் வந்து காசு வருது அப்படின்றதுக்காக வேண்டி ஈஸியாக நம்ம வந்து கொடுத்துட்டு வாங்கி அதை கொண்டு கொடுக்க முடியாது. அதில் ஒரு 10,000 ரூபா விகிதம் வந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பயன்பெறும். அதனால வந்து நான் இப்போ நேரடியாக போகிறேன். போயிட்டு பார்ப்போம் ஓகே மாடுகள் பசு கண்டுகள் எல்லாம் வந்து என்ன மாதிரின்றதை பார்த்துட்டு நான் போட்டோவில் அன்னைக்கு பார்த்தேன். போட்டோவில் பார்க்குறதுல வந்து கண்டுபிடிக்கிறாரு மாடுகள் சவுத்துடிக்குதா கண்டத்தாச்சா அப்படின்ட்டு. அப்படி நேரடியாக போய் பார்த்துட்டு அந்த அண்ணாவோட கதைச்சிட்டு அதோட அங்கே இருந்து இப்போ நாங்கள் வந்து வெள்ளாவளியில் இருந்து 36 அந்த புள்ளி பக்கம் தான் போகிறோம். அதாவது பக்கத்துலேயே வந்து சிங்கிள் ஏரியா இருக்குது. ஒரு போர்டர் சைடு தமிழ் ஏரியாக்களுக்கும் சிங்கிள் ஏரியா ஒரு எல்லை கிராமத்துக்கு தான் போகிறோம். அப்படி அங்கே போயிட்டு திரும்ப அங்கே இருந்து காக்காச்சிவட்டி என்ற இடத்த வந்து அங்கேயும் வந்து மாடல் கிடக்குது. ஒரு அங்கிட்ட வந்து சொன்னாங்க பார்க்க சொல்லி அவர் வந்து பார்த்துருக்கார் பக்கத்துல தான். அப்போ அதையும் போய் பார்த்துட்டு என்ன மாதிரி எது ஓகே ஆகுதோ அதை வந்து நாங்கள் நாளைக்கு அப்படியே வேண்டி கொண்டு அந்த அம்மா அவங்களுக்கு கொடுக்கலாம். அதோட வந்து ஒரு அன்னதான மடம் வந்து ஒரு இடத்த கட்டுப்படுது. ஆரம்பத்தில் எங்களையும் கூப்பிட்டு இருந்தவங்க அடிக்கல் நாட்டுறதுக்காக வேண்டி கட்டாயம் வாங்க தம்பிட்டு அந்த நாள் வரையிலாக போயிட்டு. ஏன்னா அந்த நாளில் வந்து அதே நாள் வேறு இடத்த நம்ம வந்து வீடு கட்டுறதுக்காக வேண்டி ஒரு 2 வீடு கட்டுறதுக்கு கல் வச்சுனாம. அப்போ அதனால அன்றைய நாள் நமக்கு வரையிலாக போயிட்டுது. இப்போ அந்த அண்ணா இன்றைக்கு கூப்பிட்டுருந்தார் தம்பி இப்பயும் வேல் நடந்து விட்டுருக்குது முடிஞ்சா கண்டிப்பாக வாங்கிட்டு. அப்போ அந்த அண்ணா தான் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த அம்மா வந்து அறிமுகப்படுத்தினேன். சரி இப்போ அதையும் ஒரு போய் பார்த்துட்டு நம்ம இதையும் பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஓகே, அங்கே போயிட்டு நான் அப்படியே வீடியோவை தொடர்றேன். கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து எல்லாரையும் காட்ட விரும்புகிறேன். இது வந்து எங்களுடைய ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மரம். பாருங்க, இந்த மரத்தை சுற்றி 3 திசையிலையும் வந்து ரோட் போய் கொண்டு இருக்குது. இது வந்து ஜங்ஷன் மாதிரி அப்படின்னு நடுவில் நிற்கிது. ஒரு ரவுண்ட் ரோட் மாதிரி இந்த மரம் நடுவில் நிற்கிது. வளர்ச்சி ரோட்டுகள் போய் கொண்டு இருக்குது. ஒரு இயற்கையாக வந்து பார்த்தீங்களா நிறைய இடத்த வந்து மரங்கள் அழிச்சிட்டு ரோட்டில் அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படி இல்லை. மரத்தை சுற்றி வந்து ஒரு ரவுண்ட் ரோட் அந்த மரத்தை வச்சு வீதி போட்டிருக்கோம். இந்த அண்ணாவுக்கு வந்து கோடிச்சு பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் முதல்ல காட்டியிருந்தோம் அந்த குளிக்க வர இடம் எல்லாம் வந்து இந்த இடம் தான். இதே மாதிரி ஒவ்வொரு பக்கம். ஹலோ ஓமண்ணாஜி, நான் இந்த ஜங்ஷன்ல நிற்கிறேன்னாஜி. அந்த ஆமாம் அந்த இந்த பக்கம் இருந்து மாதிரி அந்த மெயின்ல இருந்து நம்ம உள்ள வருவோம். வந்தோன்னு வரும் ஜங்ஷன். இல்லை அது இல்லைண்ணாஜி. நான் இப்போ அந்த நீங்க சொன்ன அந்த வழியால் அப்படி வீட்டுக்குமே வந்து வந்தோன்னு அந்த போக்காடியில் நிற்கணும். அப்படியே வாங்க, அப்படியே அந்த போக்கடியில் நீட்டுக்குமாங்க. நீட்டுக்குமே வரு அவரோட தெங்க இருக்காம. இல்ல அப்படி இருக்கோம். சரி அண்ணா, சரி ஓகே. ஆட்டோல வரேன் அண்ணாச்சி. சரியா நம்ம மோசமாக கிடக்குறேன் ரோட்டு. என்ன வீடியோ எடுத்து தான் பாருறேன். ரோட்டெல்லாம் காடுதான் சரியான மோசமாக கிடக்கு. இது
மோட்டையில் தான் எடுத்துட்டு வந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட் முடியண்டு. இனி இப்போ அந்த மலை மரமாக இருக்குது ஆட்டோ எடுத்து வந்துடலாம். ஆட்டோவில் வரீங்களா? அப்போ ஓ சரியா சரியாண்ணா. அப்படி நேற்றுக்கு ரோட் வர வாங்க. சரி சரிண்ணா. ஓகே ஓகே. 50 ஒரு 500 மீட்டர் வேற குளச்சல் கோயில் பக்கம் கொஞ்சம் நான் வேலையிறப்பா. சரி சரி அண்ணா. ஓகே. பிள்ளைங்களே அந்த கோயில் ஒன்று அந்த என்ன கோயில்? மாரியம்மன் கோயில் நீட்டுக்கு மாதிரி சொன்னாரு போக்காடி நீட்டு. இந்த இப்படித்தானே கடவுள் எவ்வளோ நீங்கள் இல்லாட்டினா இதுக்குள்ள நீட்டுக்கு போய். சரி சரி ஓகே. சரி ஓகே. நாங்கள் வந்துட்டோம் இந்த அண்ணா நிற்கிற இடத்துக்கிட்ட. இந்த கண்ணாடி கலட்டி காட்டுற பாருங்க. இந்த பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். இந்த பக்கம் அப்படியே கண் கட்டி வந்து ஒரு 2-3 நாள் நேற்று முந்தினதெல்லாம் ஒரு இடத்தையும் போகல. தலைக்கால குத்து சரியான தலைக்கால குத்து கக்கட்டி வேற எல்லா இடம் வலிமா அப்படி இருக்குது. இன்றைக்கு தான் பழிக்கிறமிட்டு வந்தேன். சரியண்டு நினைக்கிறாண்ணா என்ன மாதிரிண்ணா வாங்க. அப்படி சிவமாரிக்கலண்ணா. இது நல்ல சிவண்ணா. அப்போ நான் அண்ணா வந்து அவர் இப்படியான பணிகள் வந்து செய்கிற ஒரு ஆள் தான். இந்த பக்கம் வந்து அண்ணா மடம் கட்டுப்படுது. இதுக்கு தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தவங்க அடிக்கல் நட்டுறதுக்காக வேண்டி வர முடியாமல் போயிட்டுது. இது வந்து மாரியம்மன் கோயில் தானே? இது வந்து 37 புதுமாரி சொல்லி மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் உண்டு. ஒரு நேர்த்திக்கடன் ஒன்று வச்சிங்கடா கண்டிப்பா நிறைவேறும். அப்படி ஒரு பொறுமதியான ஒரு அம்மாள். எல்லாரும் வாங்க. நாங்க இந்த தரம் நான் இந்த இது எண்ணெய்காப்புக்கு வந்து நான் இப்ப கிட்டத்தட்ட நடந்தது இல்லை. எண்ணெய்காப்பு இப்படி ஒரு முக்கியமான ஒரு பிரபல்யமான ஒரு ஆலயம். அந்த இடத்தான் வந்து இப்போ இந்த கட்டுமான பணிகள் மேடம்லாம் இந்த கட்டுப்படுது. நாங்கள் ஒரு எங்களை லண்டன்ல இருக்கிற சிவப்பிரியன் அண்ணாண்டி சொல்லி அவர் வந்து ஒரு சட்ட ஆலோசகர். அப்ப அவர் வந்து குருமன்வெளியில ஒரு பெரிய ஒரு அன்னதான மடம் ஒன்று கட்டி கொடுத்தவர் ஓம் பராசக்தி அமைப்பினூடாக. இப்ப 2வது அன்னதான மடம் நாங்கள் அந்த ஓம் பராசக்தி அமைப்பில் இருக்கோம். நிறைய வேலை திட்டங்களை செய்யறோம். அப்ப அதுல 2வது அன்னதான மடம் இப்ப நாங்க பாளையக்கோட்டையில கட்டுறோம். 3வது மடம் இப்ப விரைவில் நடக்கும். எந்த இடம் மட்டும் சொல்லல. கண்டிப்பா அன்னதான மடங்கள் கட்டணும். அன்னதான மடங்கள் அடுத்து மலைச்சல கூடங்கள் ஆலயத்துக்கு முக்கியமான இதுகளை செய்யறோம். நாங்க வாழ்வார் உதவிகளும் பார்த்து செய்யுங்க கஷ்டப்பட்டாங்களுக்கு. இது வேலை முடிஞ்சா நீங்க வேலை செய்றீங்க. நம்மளும் ஃபுல்லா நின்று வேலை செய்யறோம். சாப்பிடுறாங்க வேலை செய்யறவங்க. அப்ப வரலாமா? மாடுவா பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. சுத்தி காட்டுங்க அப்படியே வாங்க அப்படியே பாக்கும். ஆனா நல்ல பெரிய ஒரு மண்டபம் தான். என்னன்னா இது வந்து அன்னதான மடம் மட்டும் இல்ல. இது வந்து சின்ன பிள்ளைகள் இந்த அறநெறி படிக்கிற பிள்ளைகளுக்கு அறநெறி பாடசாலையும் இதுக்குள்ளே இப்ப ஞாயிற்றுக்கிழமையில அறநெறி பாடசாலை வைக்க போறோம். நல்ல திட்டம். இந்த ஊர்ல ஒரு கட்டடம் இல்லை. ஒரு பொதுவான கட்டடம் இல்லை இந்த ஊர்ல. எல்லாம் சின்ன சின்ன கட்டடங்களா. அப்ப அந்த ஒரு கலாச்சார கோல் மாதிரி தான். அப்ப கிட்டத்தட்ட அந்த கூட்டங்கள் நடத்தலாம். மழை காலங்கள் வந்து தங்கலாம். சின்ன சின்ன கஷ்டமானவங்க வந்து இங்க இருக்கிறோம். அதுக்கேற்ற ஒரு செட்டப்லாம் கட்டுறோம். நல்ல ஐடியா. பாருங்க ஆலய ஓரத்திலே வந்து அன்னதான மடத்தையும் கட்டி இதை வந்து 2-3 தேவைகளுக்காக பயன்படுத்த போறாங்க. உண்மையில ஒரு நல்ல ஒரு திட்டம். நல்ல ஒரு விஷயம். நாங்க அப்படி ஒரு அன்னதான மடம் என்ற நோக்கெல்லாம் எடுத்த. ஆனா இந்த இடத்துல வந்து கட்டடம் இல்லை. இந்த ஊர்ல ஒரு பொது கட்டடம் இல்லை. பாடசாலை கட்டடத்தை தவிர முக்கியமான சேவையில செய்யறதுக்கு ஒரு பொது கட்டடம் இல்லை. அதால இந்த 3 சேவையில ஒரே இடத்தை கொண்டு வரக்கூடிய மாதிரி பெரிய எடுத்த நாங்க. உண்மையில் நல்ல ஒரு விஷயம். இப்ப ஒன்றுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய நல்ல ஒரு ஐடியா. நாங்க அந்த தேவையை சொன்ன நாங்க அவர்கிட்ட உடனடி அவரு கட்டமா காட்சிகளை போட்டு எல்லா வேலையும் செஞ்சு யாராரு. இப்ப இந்த கோயில்ல பூஜை என்ன? பூஜை வந்து வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும். இப்ப கும்பாபிஷேகம் இப்ப கிட்ட இல்ல. நீங்கள் எண்ணக்கா பூஜை இப்ப கும்பாபிஷேகம் முடிஞ்சு சங்காபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு இப்போ 2 மாசம் பண்ணைக்கு இப்ப வெள்ளி பூஜையும் பூரண பூஜையும் நடக்கும். டெய்லி வெள்ளி நடக்குது. ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எங்களோட படுவாங்கிற பக்கம் வந்து நிறைய பிரசித்தி வைத்த ஆலயங்கள் இருக்குது. அது எண்ணில் அடங்க முடியாத ஆலயங்கள். அது நேரடியாக வந்து நீங்கள் சுற்றி பார்த்தா தெரியும். இங்கே வந்து இயற்கை எழிலோடு அப்படி எல்லாமே வந்து வயல்கள் இந்த வரக்குள்ள ஆட்டி வந்து நம்ம குளிக்கிற இடம் எல்லாம் வாய்க்கால் எல்லாம் வந்து குளிச்சுட்டு நீங்கள் அப்படியே சாமியை வந்து கும்பிடுத்து போயிடலாம். இங்கே என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து மற்ற மதத்தையும் இழிவுபடுத்துறதும் இல்லை. ஆனால் எங்கட மதம் வந்து மங்கி போகிறதுக்கு கூட போகிறதும் இல்லை. அதான் இப்போ நிறைய இடத்த உண்மையிலே அதான் இப்போ நிறைய இடத்த வந்து நான் அந்த பௌத்த அந்த விகாரையில் கொண்டு வைக்கிறேன் சிலையை கொண்டு வைக்கிறதும்
இப்ப நாங்களும் வந்து அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியார்கள் எல்லாத்தையும் சமனா மதிக்கக்கூடியார்கள் தான். பழிப்போம். ஓ ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனைங்கிற பட்டுப்பு தொகுதி வந்து தனித்தமிழ் தொகுதி. அதான் ஒரு மனுஷன் இதயமாய் தமிழன் இதயம், இலங்கையில வந்து தமிழன் இதயம் என்று சொல்ற மாதிரி தனித்தமிழ் தொகுதி பட்டுப்பு தொகுதி. அதான் இதுக்குள்ள வந்து கலப்பு அப்படி சொல்லக்கூட சிங்கள முஸ்லீமாக்கள் இல்ல. இருந்தும் நாங்க வந்து எங்களுடைய சேவைகளை வழியா செய்யறோம். எங்களை இளம் பொடியர்கள் எங்களை இளைஞர்கள் வந்து அவங்க கடமைகள்ல அதான் அறிக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கிலோமீட்டர் தூரம் போனமா இருந்தா நம்மளுடைய சகோதர மொழி பேசக்கூடிய சிங்களவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. 2 கிலோமீட்டர் போனா இருக்காங்க. 36 போனாவில் நுகையிலந்தருகி. இப்ப சொல்ல போனா இங்கே எல்லாம் வந்து சண்டை முக்கியமா நடந்த இடவுதான். இப்ப சண்டை நடந்தது, இயக்கத்தில் இருந்த போராட்டம் நடத்தினு சொல்லிட்டு 1000 பேர் இருக்காங்க. ஆனா உண்மையை சண்டை பிடிச்சவன் இங்கே ஆயிருக்கான், சைலண்டா இருக்கான். பாதிக்கப்பட்டவன் இங்கே ஆயிருக்கான், இந்த படிப்பட்டு செத்தவனும் இங்கே ஆயிருக்கான், பாதிக்கப்பட்டவனும் இங்கே ஆயிருக்கான். ஆனா சத்தம் இல்லை, சம்பந்தம் இல்லாதவன் எல்லாம் நாங்க சண்டை பிடிச்ச போராட்டம் நடத்தினு சொல்லி இருக்காங்க. அப்படியே உண்மையில அந்த சில விஷயங்கள் நடக்கிறத பார்த்தா காட்டும் காவல். திருவண்ணாமலையில பாருங்க, ஒரு இப்போ என்னன்னு சொல்றேன், ஒரு இனம் அந்த ஒரு மதத்துக்கு இடையில ஒரு இப்போ நல்லிணக்கத்தை முறிக்கிற மாதிரி செயற்பாடுகள் தான். என்னவோ இளைஞர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அது மட்டும் தான் தேவை. மட்டும்தான் நம்மளோட இனத்துக்கு, நம்ம இனம் சார்ந்த இதுகளுக்கு நம்ம பாதுகாப்பு அறிக்கலாம். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். கண்டிப்பா. அப்படியே போவோம். என்னன்னா பாருங்க, இந்த இடத்த எவ்வளவு ஒரு அழகா இருக்கு, சொர்க்க பூமி உண்மையிலே. பாருங்க வாய்க்கால், அதுல வந்து ஃபுல்லா வந்து வளர்ச்சி வயல்கள், அந்த பக்கம் மலைத்தொடர்கள், நடுவுல இந்த வீடு இருக்குது. வேற லெவல். இப்படியான இடத்த வந்து சமைச்சு சாப்பிட்டு கிடந்து கண்டு வருதானே. எத்தனை மாசம்? ஒரு 6-7 மாசத்துக்கு கண்டனே நினைக்கிறாள். இந்த கண்டு தான். இதுல தாய் வந்து வேற இடத்த கிடக்கு, அவரை பார்க்க போகணும். பா இந்தா இந்தா பா 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 பா. விரல் இது. வேலையை சொல்லி வேலை இல்லை, மந்தமா இருக்குது. பக்கத்துலேயே வந்து வாய்க்கால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அதில் வந்து சின்ன ஒரு வரம்பு மாதிரி வழி, ஃபுல்லாக வந்து வளைச்சி ஃபுல்லாகவே வந்து வயல் காணிகள், அந்த பக்கம் மலைத்தொடர்கள், தென்னங்காலைகள், பயிர்கள். பசு வந்து அந்த பக்கமாக வளைய போட்டிருக்குது. அது போய் பார்ப்போம். பசுமாட்டுக்குரிய அம்மாவும் அந்த ஐயாங்களும் அந்த அவனுக்கு போகிறாங்க. அவங்கள நாங்கள் அந்த வீடியோவில் காட்டல, அவங்க அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்ப்போம். இந்த நிற்கிறது தான் தாய் மாடு. இது வந்து எவ்வளோக்காம்மா நீங்கள் கொடுக்க போகிறீங்க? அவங்களா மாடு கடை 180. ஓகே, அந்த அம்மா அங்கே வந்து இந்த பக்கம் நிற்காங்க, அவங்கள காட்டல. அப்போ 180 சொல்கிறீங்கண்ணே. அதோட வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாங்க, வாங்கண்ணா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் வந்து கிணத்துக்குள்ள விழுந்து தனியாக உள்ளுக்குள்ள தனியாக ஒரு ஆளை இறங்கி கைத்துல கட்டி காப்பாத்தினேன். கண்டிப்பா அந்த வீடியோ நான் ஒரு கிளிப் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கொள்வேன் இந்த வீடியோல. கண்டிப்பா பாருங்க. மாடு காப்பாத்தினோடியா 5000 குறைக்கிறேன். அந்த மாடை வந்து கிணத்துக்குள்ள விழுது. மாடு தனி ஒரு ஆளை வந்து அண்ணா இறங்கி உள்ளுக்குள்ள வந்து கைத்தை கட்டி கரையேத்தினவங்க. இந்த மாடான கண்டுக்குட்டியா? கண்டுக்குட்டியா நீ கிணத்துக்குள்ள விழுந்தேன்னு அவரை வந்து கிணத்துக்குள்ள விழுந்தா அண்ணா வந்து காப்பாத்தினேன்.
நம்ம ஷால் கிடக்கும் நான் தூக்கி பிடி பேருந்து எல்லாம் இழுக்கணுமா சரியாம்மா இது வந்து கண்டு தாஜாபு அது கண்டுதாச்சு இது வந்து ஜேசூர் இதான் ஜேசு மாட்டு நாட்டு மாடும் இல்லை ஜேசி மாடும் இல்லை கலப்பு நல்ல மாடு புள்ள போல வெறும் அவுட்டு கட்டலாம் நான் தானே அவுக்குற கட்டுறேன் சரியாம்மா பிரச்சனை என்னன்னு சொன்னாங்க இன்னும் ஒரு இடத்த சொல்லி வச்சிருக்கோம் அங்கேயும் பார்க்கோம் எது சரி வருதோ அதை வந்து நாங்கள் எடுப்போம் நாளைக்கு கட்டாயம் எடுப்போம் கட்டாயம்னா இப்போ இதை எடுக்க மாதிரி எடுக்க மாட்டேன் தெரியாது இப்போ அங்கேயும் ஒரு இடத்த சொல்லிக்கோம்மா எது சரி வருதோ அதை எடுக்கும் சரியா என்ன நம்மளை ஒரு ஹெல்ப்பாக தானே பண்ணுறேன் இப்போ வேறு இடத்துல இருந்து காசு போட்டிக்காங்க அப்போ அதை வந்து சரியா நம்ம இப்போ காசு வருதுன்றதுக்கு அவன் செலவழிக்க இமேலாது நிறைய பேர் பார்ப்பாங்க அதான் அப்போ என்ன ஒழிக்கிடுவோம் சரியாம்மா நாங்கள் வாரோம் அப்போ இந்த பசுவுக்கும் அந்த கண்டுக்கும் பசு வந்து கண்டு தாச்சு 180 சரிம்மா வாரம்மா வாரம் பார்த்துட்டு அப்படி நாளைக்கு வாரம் இந்த மாடை வந்து சாச்சிட்டு வர்றதுக்கு யாரும் இருக்காங்களா இங்கே வேண்டாம் இப்போ இந்த மாடு டக்குன்னு திடீர்னு எல்லாருக்கும் வராது கட்டுனாக்கள் தான் சரி ஓ அதானோ சரியாம்மா பாப்போம்மா சரி வாரம்மா ஒழிக்கிடுங்க இடத்துல இருந்து நாங்கள் அப்படியே வந்து போய்கொண்டிருக்கோம் அடுத்ததாக வந்து இன்னொரு இடத்த வந்து பார்க்க சொன்ன மாடு அந்த இடத்தையும் வந்து மாடு கிடக்குது போய் பார்ப்போம் இது ஓகேவாகுதோ அப்போ அதை எடுப்போம் அப்போ இது வந்து இந்த மாடை வந்து 175 எடுக்கலாம் 1,75,000 எடுக்கலாம் மாடும் கண்டும் அடுத்தது மாடு வந்து கண்டு தாச்சும் அதையும் போய் நேரடியாக பார்ப்போம் பார்த்துட்டு இது ஓகேவா இருக்கோ அதை வந்து எடுப்போம் அதோட வந்து இந்த இடத்துல இருந்து இந்த மாடை வந்து சாச்சிட்டு போறோம்னு சொன்னா அப்படியும் ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு அந்த அந்த அளவுக்கு சாச்சிட்டு போகணும் நம்ம பார்க்க போற அந்த பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து பக்கத்துல இருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ள சாச்சிட்டு போயிடலாம் அதையும் வந்து பார்க்கணும் நம்ம சாச்சிட்டு போறதையும் வந்து பார்க்கணும் எப்படி வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் போய் பார்ப்போம் அது என்ன மாதிரி ஓகேன்னு சொன்னா பந்த மாடு எடுப்போம் இல்லைன்னு சொன்னா இதை எடுப்போம் சாய்க்கிறதுக்கு ஒரு ஐயாவை ஒரு அண்ணா வந்து பிடிச்சா சரி எல்லா மெயின் ரோட்டால எல்லாம் வந்து கொண்டு போகக்குள்ள கொஞ்சம் சேஃப்டியா கொண்டு போகணும் இந்த வந்திருக்கேன் நாங்க அந்த அடுத்த இடத்துக்கு இந்த மாடு தானது ஆனா நம்ம இதுக்கு முதல் பார்த்த விட கொஞ்சம் சவுத்திருக்குது இப்ப என்னன்னு சொன்னா கண்டு வந்தாரு இது வந்து நாகக்கண்டு ஆனா நம்ம அங்க பார்த்து நாமன் கண்டு ஆனா இந்த மாடு கொஞ்சம் அதை விட சவுத்திருக்கு இது வந்து ஏசி சாதி அப்படின்ற மாதிரி இந்த அண்ணா அவங்க சொல்றாங்க இது என்ன மாதிரி அண்ணா இப்போ இந்த எவ்வளோ விலை இப்போ என்ன நாங்கள் டொனேட்டை தான் பண்ண போகிறோம் இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க நீங்கள் எவ்வளோ தாரன்றது 190 கொடுப்போம் 190 ரெண்டாம் மாடு மாடு இது என்னண்டா ஐயா அவர் இப்போ ஒரு இது கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்குறதுக்குரிய மாதிரி தான் இது எஞ்சிருக்கு சரிதானே உங்களுக்கு தெரியும் தானே இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாடல் நான் இப்போ வேண்டி கொடுத்தா கட்டுனாங்கன்னு சொன்னால் நாளைக்கு வச்சு இதே எல்லாம் என்ன இப்போ முதல் கண்டு போட்டுருக்கு முதலாக கண்டனே முதலாவது கண்டு இப்போ 2-3 கண்டனுக்குள்ள கொஞ்சம் நாளைக்கு எழுதஞ்சிடும் இந்த மாட்டுக்கு பைக்கில் எல்லாம் சாப்பிடும் நான் பால் இப்போ 1.5-2 பால் இறக்கும் 1.5-2 பால் இறக்கும் இப்போ என்ன கண்டு நல்லா இருக்குது நாலு கண்டு இது பிரச்சனை தானே ஒரு மாதம் சரியான கை சாப்பாடு கொடுத்தா
புல்ல வெட்டி போட்டானா இல்லை மாடு சாப்பாடு இல்லை, மாட்டுக்கு சாப்பாடு இல்லை. காற்று வாரிய பார்த்தா மாட்டுக்கு சாப்பாடு. மாடு இப்போ கண்டுதாச்சு இல்லை நான் இப்போ தான் உணவு உளுந்திரிக்கு ஓடுங்க உணவு உளுந்திரிக்கு இப்போ எப்படியும் கண்டு கிடக்குறேன்டாரு. ஒரு 1.5 மாதம் கண்டு கிடக்கும். 2 புல்லாங்க கிடக்கும் கண்டு. இல்லை மதுரை கிடக்கு. நாங்கள் இப்போ அங்கரோட பார்த்தேண்ணா. இப்போ அவங்க வந்து கடைசியாக 1.75 எடுத்து நிற்காங்க. 1.75 அங்கே ஒரு பார்த்துனாங்க. நாமன் கண்டு வளர்த்துறீங்க மாடு இருக்குது. மாடு உண்டாங்க அதான் பார்க்கணும் நாங்களும். ஆனால் விலை வந்து நீங்கள் 1.90 சொல்கிறீங்க, கடும் விலை இருக்கு. அதான் கடைசி கொடுக்குற விலையை சொல்லுங்க ஐயா. ஒரு ஏனென்றா அந்த நாங்கள் வந்து 2 ரூபா குறைச்சி தெரியாது. நாங்கள் வந்து விலை வச்சு வரல. உங்களோட லாஸ்ட் விலை நீங்க சந்து ஓட்டு கொண்டு வாங்க. ஒரே விலையா சொல்லுங்க, எவ்வளவு வேண்டாம் உதவி செய்யறதுக்கு தான் வருங்க. அப்பதான் பார்த்து போட்டு நாங்கள் நாளைக்கு என்ன பண்ணுற முடிவு எடுத்து நாளைக்கு காலையெல்லாம் சொல்லுவோம் முடிவு. காலையில 5 வந்து வருவோம். நான் இங்கே இதுக்குலாம் காக்கா சோட்டைக்கு கொடுக்க போகிறாங்க. உங்களோட ஒரு இதை சொல்லுங்க. 85 அனு கண்டு நாகு சரியா? கண்டு நாகு பார்த்த பசுவும் சரி வேணுமெண்டா பசுவில் இதில் 1 கிலோ குறைஞ்சா அதில் 1 கிலோ கூட இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். சரிதானே? தலைக்கண்டு மாடு கண்டு நாகு கண்டுன்ற விதத்தில் நீங்கள் இதை பொம்பளையர் கட்டினக்குள்ள இதை எடுத்து கொடுக்குறது எனக்கு நல்லது மாதிரி படுகுது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா தம்பி நீங்கள் 85 எடுத்துன்னு இல்லாமல் போடுங்க ஒன்றுண்ணா 80 போட்டு நீங்கள் கொடுங்க. ஏனண்டா உங்களோட யாரையும் இப்போ நீங்களும் இதில் எல்லாரும் அதான் ஓகே மேடம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அந்த இடத்துல இருந்து இந்த இடத்த வந்து நின்று கொண்டு இருக்கோம். இப்போ அவங்க வந்து கடைசியாக வந்து 1.85 அப்படி சொல்லிக்காங்க. 1.80 கேட்குனாங்க. அப்போ மற்ற இடத்த வந்து 1.75 சொன்னாங்க. அங்கே வந்து அந்த கண்டு வந்து நாமன் கண்டு, அணைஞ்ச வந்து கண்டு நாகு கண்டு. அங்கே வந்து கண்டு வளர்த்திக்கிற அந்த மாடு வந்து ஒரு 2-3 மாதம் இதை விட கூட அந்த கண்டு வளர்த்திருக்குது. இப்போ தான் இந்த மாடு வந்து இந்த பசு மாடு கண்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கடைசி ஒரு முடிவு அவங்ககிட்ட கேட்டுட்டு நாங்கள் இப்போ நாளைக்கு தான் இப்போ இதை எடுக்கிறதா இல்லை அதை எடுக்கிறதான்ட்டு எங்களுக்கு வந்து இப்போ ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. பார்ப்போம் எதை எடுத்து கொடுக்குறேன்ட்டு. இது கண்டு நாகு அது 5000-2000 கூடுறதுல இல்லை கண்டு நாகு. ஏன்னா அந்த மாட்டை என்ன செய்வாங்கன்னா கண்டு கொஞ்சம் உசுப்பாக வித்து போட்டு காசு எடுத்துருவாங்க. இது என்னக்குள்ள அது பலனா நின்று கொள்ளும். நாகண்டனுக்குள்ள விற்க மாட்டாங்க. நம்ம கண்டனுக்குள்ள கொஞ்சம் பேருக்கு தட்டுப்பாடு என்னக்குள்ள வித்து போட்டு காசு. சரிண்ணா. இப்போ கடைசி கூட ஏதாவது சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் நாளைக்கு என்ன பண்ணிட்டு பார்த்துட்டு வரமே எந்ததையும் போட்டு பேசி முடிச்சுடுங்க. ஏனண்டா வேறையும் ஒரு இதில் என்னன்னு சொன்னா இன்னொரு உலகம் எங்களுக்கு இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு 2 லட்சம் சொன்னாலும் காசு வரும். என்னென்னு சொன்னா ஒரு 5000 ரூபாய் இருந்தாலும் அது எங்கே ஒரு இடத்த கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் ஷேர் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்த காய்ச்சி கொண்டு இருக்கேன். அது நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களும் தெரியும். இப்போ காசு வருதுன்றதுக்காக வேண்டி இப்போ தெரிஞ்சாக்குள்ள தெரியாக்குள்ள அள்ளி கொடுத்து போட்டு போவே இல்லாது. அதான் அப்படி ஒரு இதை அதான் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கோம். அதான் உண்மை. இப்போ நம்மளோட இதை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறவங்களே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து நீங்கள் கேட்கறதுக்கு மிச்சமாக மற்ற என்ன வந்தாலும் யாரும் கேட்க போகிறது இல்லை. இவ்வளோ அம்பியிலே சொல்லி கொடுத்து போட்டோம் சொல்லிட்டு போகலாம். ஓ அது உங்களுக்கு கோல் அடித்தேன் நீங்கள் ஆன்சர் இல்லை இது இல்லைன்னா கோல் பண்ணி கோல் எடுத்து நாங்கள் உதவி நீங்கள் ஆன்சர் கொடுத்துக்கணும். எப்படி தோங்கிருக்கிறேன்னா கூட நாங்கள் கோல் எடுத்தேன் நம்மளை நான் செய்வோம். பாருங்க நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நாங்களும் உதவி செய்ய எடுத்தவங்களாம் நான் கொஞ்சம் ஆன்சர் பண்ணி கூட இல்லையா வந்து குறையா சொல்கிறாங்க. சரி சரி அப்போ ஓகே என்ன மாதிரி சொல்லுங்க. அப்போ சரியா நீங்க சொல்லிக்கீங்க ஏனண்டா செஞ்சுட்டு அது அந்த கண்டு நாகன்றதுக்காக வேண்டி கண்டு நாகன்றதுக்காக நான் கூட ஜோதிச்சு பாருங்க உங்களுக்கு மாற்ற இதையும் பாருங்க. இல்லை இப்போ உதாரணத்துக்கு கொண்டு சரியா. இப்போ நாம் கண்டை வாங்கிட்டு வந்த 1.75 கொடுத்து 5000 கூடன்றாலும் இதில் கவலைப்படக்கூடியது இல்லை. ஏனண்டா கண்டு நாகு அவைகிறது நாம் இப்போ இது அது 2 வருஷம் வளர்த்து திரிக்கிறது. அந்த 2 வருஷத்தாலே இது இன்னொரு கண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சு அதுல விளக்கம் இல்ல. சரியா நம்ம 5000 அங்க குறைய வருதுன்னு போகல. இப்ப நம்ம அங்க இருந்து மாடி சாட்சி வாரவனுக்கு 4000-3000 கொடுத்தே ஆகணும். அதான் ஒரு 7-8 கிலோமீட்டர் கிட்ட அது கிடக்கு. இது பக்கத்துல நம்ம இதே இப்ப தம்பியாக்களை ஒரு உதவியும் செய்யணும். என்னண்டா உங்களுக்கு 80,000 காசு வருதுண்டா என்ன விடத்தோட சாட்சி கொண்டு கொடுக்கணும். எவ்வளவு தெரியுமா? தூரம் இல்ல நம்மட இதுல
இல்ல அவங்களுக்கு பிரச்சனை நம்ம கொடுப்போம். അല്ല അത് അവിടുത്തെ തട്ടിക്കൊണ്ട് നമ്മുടെ ഇവിടത്തെ நான் தானே താമരക്കണി தாமரை சாரி நான் தாமரக்கணிக்கல താമരക്കണിക്ക് എവിടത്തെ നമ്മുടെ റോട്ടാര കൊണ്ട് എവിടത്തെ ஏன் செய்யறா சரி சரி ஓகே. அப்போ 180க்கு இந்த அண்ணா அவங்க இப்போ தாரன்னு சொல்லிக்காங்க. அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகின்றோம். நாளைய தினம் அவங்ககிட்ட வந்து கொண்டு கையளிக்கலாம். அப்போ இந்த உதவியை ஹவுஸில் இருக்கக்கூடிய சிவகுமார் தருணி அக்கா அவங்க வந்து செய்திருக்காங்க. இப்போ நாளைக்கு எல்லாமே வந்து நான் டீட்டெயில்ஸாக வந்து சொல்லிக்கொள்கின்றேன். அப்போ வரும்போதே வந்து இந்த வந்து வெத்திலாக போடுறாங்க பழைய ஓகே. அப்போ இவங்க வந்து கூட்டி அந்த மாதிரி இருக்கும் நிறைய அனுபவம் இருக்குது. சரி ஓகே. அப்போ நாளை தினம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.